ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 40 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 41வது போட்டியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இடையே இன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் ஐதராபாத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். நான் டிராவலிங் மோடில் இருப்பதால் வாய்ஸ் என்பது பிரேக் ஆகும். எனவே ஹெட்ஃபோனை அணிந்து கொண்டு கேட்டுக்கொள்வது சால சிறந்தது. வாய்ஸில் கொஞ்சம் பிரேக் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் முதல்ல சொல்கிறேன், ட்ராவலிங்கில் இருக்கேன், அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இடையே நடைபெற்ற போட்டி நாம் கூறியது போலவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி வாகையை சூடினார்கள். நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஹிண்ட் ஒன்று கொடுத்திருந்தோம். அதாவது லெஃப்ட் சைடு பேட்ஸ்மேன்கள், அதாவது லெஃப்ட் சைடு ஆட்டக்காரர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 5 லெஃப்ட் பிளேயர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். நாம் கூறியதில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11இல் இடம்பெற்றிருந்தார்கள். நாம் கூறியதில் சாய் ஹோப் நேற்றைய தினம் இடம்பெறவில்லை. இருந்தாலும் நேற்றைய போட்டியில் 8 பிளேயர்கள் ட்ரீம் 11இல் இடம்பெற்றிருந்தார்கள். ரிஷப் பண்ட், விருத்திமன் சாஹா, அக்ஷர் பட்டேல், சாய் சுதர்சன். இம்பாக்ட் பிளேயராக சாய் சுதர்சனை சொல்லியிருந்தோம். நேற்று ஒரு அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். டேவிட் மில்லர், குல்தீப் யாதவ் மற்றும் ரஷீத் கான், ஃப்ராசர் கூர்கி போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருந்தது. நாம் கூறியது போலவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வெற்றியை பெற்றார்கள். இன்றைய தினம் மிகவும் ஒரு எதிர்பார்த்து நிறைந்த போட்டியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ஃபேப் டூப்ளிசிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மோதும் போட்டி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், மார்க்ரம், நிதிஷ் ரெட்டி, சபாஸ் அகமத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது மார்க்ரம் அல்லது ரெட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், பேட் கம்மின்ஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், கிளாசன், நிதிஷ் ரெட்டி, சபாஸ் அகமத் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அபிஷேக் சர்மா அவர்களை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளலாம். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்க்ரம் அல்லது கிளாசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நட்ராஜன், உனாத்கட், மயங்க் மார்க்கண்டே போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, ஃபேப் டூப்ளிசிஸ் ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். வில் ஜாக்ஸ், கேமரான் கிரீன் மற்றும் படிட்டர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது ஜாக்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஃபெர்குசன், யாஸ் தயால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். முகமது சிராஜ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டூப்ளிசிஸ், வில் ஜாக், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜாக் மற்றும் ஃபேப் டூப்ளிசிஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அல்லது கிரீனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஃபெர்குசன், கரண் சர்மா, யாஸ் தயால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்டமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் 2 லக்னத்தில் 2 ராசியில் சந்திரன் செல்ல இருக்கின்றார். எனவே சந்திரன் நீச்சமாகும் பொழுது 2 கேட்ச் வாய்ப்பு, அதாவது 8 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் வலதுகை ஆட்டக்காரருக்கு எந்த அணி பேட்டிங் செய்தாலும் சரி
7:55 8:20க்குள் எந்த அணி பேட்டிங் செய்தாலும் வலதுகை ஆட்டக்காரருக்கு கேட்ச் என்பது மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று இன்றைய தினம் வலதுகை ஆட்டக்காரர் இல்லை என்றால் வலதுகை பந்து வீச்சாளருக்கு கண் அல்லது கையில் சில காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுக்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெங்களூரு அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.